பார்த்துக்கிடுங்க மாப்பிள்ள. என் பிள்ளைக்கு சூதுவது தெரியாது மாப்பிள்ள. அவன் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க தான் அனுசரிச்சு போகணும். என் தங்கமே பார்த்து போயிட்டு வாமா. சரிம்மா. எத்த தீபாவை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என் செல்லம் அவளே உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. நீ போற இடம் பூமணக்கும் புல்லும் கூட பொண்ணாகும். பாட்டை பாத்தியா? அதான் பாரு, காலையில நேரமா எழுந்து டீ போட்டு கொண்டு வந்து என்னை எழுப்புவாளையாமாவ. இனிமே என்னை யாரு அப்படி எழுப்புவாவ? மாமியா கிளவி அடிச்சு விடுறத பத்தியா? அவ எந்திரிக்கிறதே 10-12 மணிக்கு தான் எந்திரிப்பா. அவ டீ போட்டு கொண்டு வந்து எழுப்புவாளாம். நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கு உங்க மாமியா. என் கண்ணான கண்ணே, உன்னை எப்ப பார்க்க போறேனோ. ஏம்மா அழாதம்மா. என்னை தீபா, என்னை அம்மாவை நல்லா பார்த்துக்கிடுனே. நான் பாத்துக்கிறேன் தீபா, நீ சந்தோஷமா போயிட்டு வா என்ன. சரிண்ணே. அடிக்கடி வந்து என்ன பாருண்ணே. வரும்போது எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வாண்ணே. அதெல்லாம் நீ சொல்லணுமா தீபா? அண்ணன் வந்து உன்னை அடிக்கடி பாத்துக்கிறியா என்ன? சரி, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, கிளம்பலாமா என்ன? என் கண்ணே உன்னை பார்க்காம. ஏமா நேரம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன், பாட்டு பாடிட்டே இருக்கியே. என்னமோ பிள்ளை வெளிநாட்டுல கட்டி கொடுத்த கணக்காயில அழுதுட்டு இருக்கியே. இந்த 2 தெரு தள்ளி இருக்குது வீடு. ஏம்மா நான் போயிட்டு வரேன்னு. ஐயோ என் பிள்ளை. ஸ்னேகா பாத்தியா? ஓவர் சீன் அவள இருக்கு. சரி வா போவோம். அண்ணி, சொல்லு ஜீவா. அண்ணி, அது வந்து நான் சொன்னேன்ல, நீ அந்த பொண்ணு. ஜீவா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன் பாரு. சஷ்டி இன்னைக்கு தான் ஜீவா. ஓ அப்படியா அண்ணி, இன்னைக்குதான் சஷ்டியா? ஆமா ஜீவா, இன்னைக்கு தான் சஷ்டியா. உங்க அம்மா தான் பேசிட்டு இருந்தாவ. மணி இப்ப 4 ஆயிட்டு. நீ ஒரு 6 மணி போல கிளம்பி போயிட்டு பாத்துட்டு வந்துடுன்னு. கண்டிப்பா இன்னைக்கு அந்த பொண்ணை நீ பார்க்க தான் போற பாரு. சரி அண்ணி. ஆனா அண்ணி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பொண்ணை நம்ம மண்டபத்துல பார்த்தேன் அண்ணி. மண்டபத்துல பாத்தியா? அப்ப நம்ம சொந்தக்கார பிள்ளையோ? நம்ம சொந்தத்துல இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்தது இல்லையா அண்ணி? அப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கும்ல நம்மளுக்கு. ஆமா, அதுவும் சரிதான். அப்படி இருந்தா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. அப்ப மாப்பிள்ளை சைடு யாராவது இருக்குமோ? சரி, நீ போய் பார்த்துட்டு வா, எதுவா இருந்தாலும் பேசிக்கிடலாம் என்ன? சரிங்க அண்ணி. அண்ணி, அப்படியே இன்னொரு விஷயம். சொல்லு ஜீவா. அண்ணி, இந்த விஷயம் இப்போதைக்கு வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் அண்ணி. சரி ஜீவா, அதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் அண்ணி. சரி வா போவோம். அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கிடலாம் என்ன? சித்தி சித்தப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துக்கிடுங்க. சரிம்மா, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ போகிற இடத்துல புத்தியா பழச்சிக்கோ என்ன. எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்கணும். சரி சித்தி. சந்தோஷமா போயிட்டு வாமா, அழக்கூடாது என்ன. இங்க அண்ணனையும் அம்மாவையும் நாங்க பாத்துக்கிட்டோம். சரி சித்தப்பா. தேவா அண்ணே, ஜீவா, நான் போயிட்டு வரேன். சரி தீபா, அழக்கூடாது என்ன. நான் போயிட்டு வரேன். தீபா அழக்கூடாதுமா, நல்லபடியா போயிட்டு வா. மைனியோ. சொல்லு தீபா. அம்மாவையும் அண்ணனையும் பார்த்துக்கிடுங்க என்ன. எங்க அண்ணன் குழந்தை மாதிரி, அவனை நல்லா பார்த்துக்கிடுங்க. சரி தீபா, அதெல்லாம் நீ கவலைப்படாத என்ன. ஸ்னேகா மைனி போயிட்டு வரேன் என்ன. சரி தீபா. செல்வா, நல்ல நேரம் முடிய போகுது, கூட்டிட்டு வாடா போவோம். சோபா, என்னால முடியல. அதானே. பாசமலர் படமும் சூரிய வம்சம் படமும் ஒன்னா பார்த்த கணக்கா இருக்கு. ஆனா ஸ்னேகா ஒண்ணு கவனிச்சியா? ஊன்றாலே தவிர அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சா பத்தியா? அத்தனையும் நடிப்பு பார்த்துக்கோ. ராசு மாமாவும் உங்க மாமியாவும் தான் பாவம். செல்வா. போவோம்மா. அத்தையோ அனுப்பி வைங்க, அவங்களுக்கும் நேரம் ஆகுது இல்ல. நான் போயிட்டு வரேம்மா. அண்ணே வாரனே. போறேங்கிறாளே தவிர போறாள பாரு. இப்படியே விட்டா வேலைக்கா தீபா பாரு. ஐயோ தீபா, போயிட்டு வா தீபா, போயிட்டு வா தீபா. ஏன் தங்க புள்ள ஒண்ணு. நாங்க போயிட்டு வரோம். போமா, விட்டுட்டு போயிட போறாவ. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வரேன். தீபா கார் எடுத்துட்டாங்க பாருமா, விட்டுட்டு போயிட போறாங்க. போமா போமா. அட போறாள பாரு, அங்கேயும் போய் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கியா? இவளுக்குலாம் ஸ்னேகா தான் கரெக்ட். போயிட்டு வாமா. என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள இல்லாம எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. அழாதுமா, வீட்டுக்கு போலாம் வாமா. அத்தையோ வாமா, வீட்டுக்கு போவோம். எந்திரிமா. பார்த்து பார்த்து மெதுவா பாடியை தூக்குங்க. சின்ன பொண்ணு விளையாடாத, அம்மாவை தூக்க போவோம். சரிங்க. ஏக்கா வருத்தப்படாத,
பொட்டை பிள்ளைன்னு இருந்தால் நம்ம அடுத்த வீட்டு கட்டி கொடுத்தான்னு ஆகணும். பாவம் புள்ள போய் அவள் வாழ்க்கையை பார்க்கட்டும். என்ன நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தீன்னா அவள் எப்படி சந்தோஷமா இருப்பா? உன் புள்ள மேலே நீ எவ்வளோ பாசமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஊருக்காரிங்க என்ன பேசுவாளுவ தெரியுமா? மார்க்கெட்டில் விற்குமா மீன், இவ போடுறா பெரிய சீனுன்னு பேசுவாளுவ. சின்ன பொண்ணு பாத்தியா என் மாமியாவை? அதே சாக்கில் உன் மாமியாவை சீன் போடுதான்னு சொல்லிவிட்டா. அதானே, என்னால தான் முடியல, அவங்களாவது சொல்லிட்டு போகட்டும். ஆனா சொன்னது சரிதானே, ஓவர் சீன் தான் போட்டுட்டு இருக்கு. ஆனால் அது நேரடியாக சொல்லாமல் ஊரில் இருக்க பேசுவாவன்னு எவ்வளோ நேக்கா சொல்லிடுச்சு பத்தியா என் மாமியா? இது என்ன நேக்கா சொன்னாலும் என் மாமியா கறி கண்டுபிடிச்சிருக்கும். அதை வேணா சொல்லு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இதுங்க வாயில் விழுந்து யாரும் பொழைச்சதில்லை. சபா, அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டியா? ஸ்னேகா சொல்லுங்கத்தே. நீயும் சின்ன பொண்ணும் போயிட்டு சோறு பொங்கி எடுத்துட்டு வாங்க, சாப்பிட வைப்போம் அக்காவை. சின்ன பொண்ணே பாத்தியா என் மாமியா கறிய? இங்கே எவ்வளோ அமிழ்த்தி மொழி நடந்துகிட்டு இருக்கு. சோறு பொங்க சொல்லுதான். என்னமோ ஓ மாமியா மேலே அக்கறை இருக்க மாதிரி கேட்குதா பாரு. சோறு திங்கிறதுல மட்டும் என் மாமியாவை எவ்வளோலையும் அடிச்சு முடியாது பார்த்துக்க. காலையிலேருந்து ஒரு பாடு வேலை பார்த்துருக்கு. இப்போ மறுபடியும் போய் சோறு போங்கன்னா என் இடுப்பு கலண்டு ஓடிடும். கொஞ்சமாவது இதுங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா பாரு. இப்போ சோறு பொங்கி வடித்து வாயில் கொட்டணும். அதெல்லாம் எதுவும் நம்ம செய்ய வேணாம். போறவு நீ இங்கிட்டு வா. ராசமாமா, சொல்லு ஸ்னேகா. மாமா சின்ன பொண்ணுக்கு குறுக்கு வழி பார்த்துக்குங்க. காலையிலேருந்து 2 பேரும் ஒரு பாடு வேலை பார்த்துருக்கோம். அதனால நீங்கள் போயிட்டு ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? சரிம்மா. அது சரி, என்ன போட்டு விட்டா. இப்போ என் மாமியா கறி ஆரம்பிச்சிருவா. சித்தி, நான் ஹோட்டலில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்ன காலையிலேருந்து எல்லாருமே வேலை பார்த்துருக்கீங்க, சோறு பொங்கிட்டு இருக்க வேண்டாம். நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிப்பா, அப்படிதான் பண்ணு. என்ன எனக்கு அந்த முட்டைக்கண்ண கடையில் கொத்து பரோட்டா வாங்கிக்க. வேற எதுவும் வேணாம் எனக்கு. நான் சொல்லலை. என் மாமியா கிளவி டென்ஷன் ஆகுது. சின்ன பொண்ணே, ரைட்டு. உன்னால சோறு பொங்க முடியாதோ? முடியாது. என்னது? அது வந்து என்னால் முடியலன்னு சொல்ல வந்தேன் அத்தையும். மகாராணி என்ன அப்படி 4-3 செஞ்சு நவுத்திட்டியே முடியாமல் போகிறதுக்கு? ஏம்மா விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஹோட்டலில் வாங்கிட்டு வரேன், சாப்பிடுவோம். என்ன ஆமாம், கையிலும் போய் சோறு பொங்குதுன்னு நீட்டி நெளிச்சிட்டு இருப்பாளுவ. உனக்கு பசி எடுத்துக்கும் பாரு, அதுக்கு தான் சொல்லுதேன். அக்கறை அரகராங்குது. எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? நீ போய் வாங்கிட்டு வர ராசு. அம்மாவுக்கு சுகர் இருக்கு, இல்லை நேரத்துக்கு சாப்பிடணும் பாரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆப்பாடா, நல்ல வேலை சோறு பொங்குறதுலேருந்து எஸ்கேப்பு. முருகா, உன்னோட சன்னதியில வச்சுதான் அந்த பொண்ணை முறை பார்த்தேன். எனக்கு பார்த்ததுமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிட்டு, அது உனக்கே தெரியும். திரும்ப அந்த பொண்ணை பார்க்க மாட்டோமோன்னு நினைச்சேன். ஆனா திரும்பவும் நீ அந்த பொண்ணை எனக்கு கண்ணில் காட்டின. ஆனா அந்த பொண்ணுகிட்ட என்னால பேச முடியல. இன்னைக்கு எப்படியாவது அந்த பொண்ணை என் கண்ணில் காட்டு. நான் அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவகிட்ட பேசணும். நீ தான் முருகா அதெல்லாம் நடத்தி வைக்கணும். உன்னை தான் நம்பி வந்திருக்கேன், பார்த்து பண்ண. என்ன இங்கேயும் இல்ல. சரி, அந்த பக்கம் போய் பார்ப்போம். முருகா, எப்படியாவது அந்த பொண்ணை என் கண்ணில் காட்டிடுப்பா. வயிறு கவா கவாங்குது. இவளுங்களும் போய் சோறு பொங்க மாட்டேங்கிறாளுவ. அவனும் மலமாடு கணக்கா நின்றுட்டே இருக்கான். பேசாட்டி கிளம்பி இருக்கணும். ஆறுதல் சொல்கிறேன், ஆப்பம் சொல்கிறேன்னு உக்காந்தது ஏன் தப்பு தான். இப்படியே விட்டா நான் மயக்க மட்டும் விழுந்துடும் போல. ராசு நேராயிட்டே இருக்கு பாரு. போயிட்டு வா, அம்மா சாப்பிட்டு பாடுகிட்டோம். இதோ போறேன் சித்தி. ஸ்னேகா, சின்ன பொண்ணு, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா இட்லி தான் சாப்பிடுவா. மாமா எனக்கு வீச்சு பரோட்டா. எனக்கு இலை போராட்டங்க. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். என் புள்ள விட்டு போயிருக்குன்னு நானே வருத்தத்தில் உட்காந்துருக்கேன். இவளுங்களுக்கு விதவிதமாக பரோட்டா கேட்குது. சரி, அப்படி தான் வாங்கிட்டு வந்து திங்கிறாளுவ. எனக்கு வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல. எனக்கு இட்லியா நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேன் பாரு, அது எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. என் புள்ள என்ன பண்ணுறாளோ, சாப்பிட்டாலோ இல்லையோ. இந்த இடத்துல வச்சுதான் அவளை முத பார்த்தேன். அங்க நிக்கிறது அவள மாதிரியே இருக்கு. இந்த பச்சை புடவை கட்டினாக்கா என்ன வடிவேலுக்கு பொம்பளை வேஷம் போட்ட கணக்கா இருக்காவ. நீங்க ஓகே தானே சிஸ்டர்? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் சிஸ்டர், பிரெக்னெண்டா இருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஐயோ, அவ வேற போயிட போறா. அவள மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சாரி சிஸ்டர், என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. நல்ல வேலை அவ இல்ல. இது என்ன க்ளோஸ் அப் விளம்பரத்துக்கு வந்த மாதிரி பல்ல காட்டிட்டு நிக்குது. கண்ணு 2 வெளியே வந்து விழுந்துரும் போல. சபா, கோயில் ஃபுல்லா சுத்தி வந்துட்டேன்.
நானும் 1 மணி நேரமா அலைஞ்சிட்டேன். அவளை எங்கேயுமே காணல. அண்ணி சொன்னதும் ரொம்ப நம்பிக்கையா வந்தேன். ஆனா பார்க்க முடியாம போயிட்டு. முருகா, ஏப்பா இப்படி என்ன சோதிக்கிற? அவ இன்னைக்கு வரலன்னா கூட நீ எனக்காண்டி அவளை வர வச்சிருக்க கூடாதா? கோயிலை விட்டு போகவே மனசு வரல. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை பார்க்கவே முடியாதா? சரி, கிளம்ப வேண்டியதுதான். ஹலோ அண்ணி, சொல்லுங்க அண்ணி. ஜீவா என்ன ஆயிட்டு பாத்தியா அந்த பொண்ணு? அண்ணி அது வந்து இல்ல அண்ணி. நானும் 1 மணி நேரமா கோயிலை சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டேன் அண்ணி. அந்த பொண்ணு இன்னைக்கு வரல அண்ணி. அப்படியா? சரி, வருத்தப்படாத. நான் கூட இந்நேரம் பார்த்துருப்பேன்னு உனக்கு ஃபோன் போட்டேன். அண்ணி நீங்க சொன்னதுனால இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையா தான் வந்தேன் பார்த்துடலான்னு. ஆனா பாருங்க, என்னால பார்க்க முடியாம போயிட்டு. ஜீவா, அந்த ஏரியாவில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக சஷ்டி அன்னைக்கு வருவாங்க ஜீவா. அந்த பொண்ணு வரலன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு எங்கேயாவது தூரமாக இருந்ததா அந்த கோயிலுக்கு அன்னைக்கு வந்திருக்கணும். சரி, நீ வருத்தப்படாத. கிளம்பி வா, என்ன நம்ம பார்த்துக்கலாம். நான் அந்த ஏரியாவில் தெரிஞ்சவங்களை வச்சு விசாரிக்க சொல்லுதேன் என்ன. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருந்தா எப்படி அண்ணி கண்டுபிடிக்க முடியும்? ஜீவா, நீ அப்படி யோசிக்காத என்ன. நீ ஏன் அப்புறம் அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்கணும் சொல்லு. அந்த பொண்ணு உனக்கு தான் இருந்தால் அது யாராலையும் மாற்ற முடியாது. நீ தைரியமா இரு என்ன. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க அண்ணி. சரி, நான் ஃபோனை வைக்கேன். நீ வா, நேரில் பேசிக்கலாம். சரி அண்ணி. இந்நேரம் அவளை பார்த்துருந்தா அவ பின்னாடியே போயிட்டு அவ வீடு எங்கன்னு பார்த்துட்டு வந்திருக்கலாம். மறுபடியும் அவளை பார்க்க முடியுமா? முருகா, ஏப்பா என்ன எப்படி சோதிக்கிற? என்ன இப்படி ஆயிட்டு? எப்படி இன்னைக்கு அந்த பொண்ணை ஜீவா பார்த்துருவான்னு நினைச்சேன். பாவம் ஜீவா, வாய்ஸே மாறிட்டு. எப்படியாச்சும் அந்த பொண்ணை நம்மளாவது சிபிசிஐடி வச்சாவது கண்டுபிடிச்சு கொடுத்துடணும் அவனுக்கு. பாவம். என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு உள்ளே போயிட்டு வந்தேன், முகமே மாறிட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்னேகா. சின்ன பொண்ணு ராசுக்கு ஃபோன் பண்ணுமா? நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு, மணி 8 ஆயிட்டு. ஸ்னேகா, உங்க மாமியாவை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. ஏற்கனவே நான் ஸ்னேகா, இப்போ உங்க மாமியா என்ன சொன்னாவ? அது கிடக்குது. இல்ல, இப்ப என்ன சொன்னாவ சொல்லு. மணி 8 ஆயிட்டு, ராசுக்கு ஃபோன் போடுன்னு சொன்னாவ. மணி 8ஆ? ஆமா சின்ன பொண்ணு, அதுக்கே இப்படி வாய பழக்க? பாரு, கொசு உள்ள போயிட போகுது. சரி இரு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சின்ன பொண்ணு, அட இருங்க அத்தையோ, அவ ராசு மாமாவுக்கு ஃபோன் பண்ண தான் போறியா. இவளுங்க தீவனம் போடுறதுக்குள்ள நாம பரலோகம் போயிடுவோம் போல. நம்ம அக்காக்காரி நல்லா கல்லு கணக்காக தான் உட்காந்துருக்கியா. என்ன மறுபடியும் அண்ணி கால் பண்ணுதாவ? அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஜீவா, கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டேன் அண்ணி, இப்பதான் வண்டி எடுக்கிறேன். ஜீவா, நீ மறுபடியும் கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜை நடக்கிற இடத்துல போயிட்டு பாரு. மணி 8 ஆயிட்டு. வராதவங்க கூட இந்த டைம்ல வந்துடுவாவ. இப்பதான் பூஜை நேரம். அண்ணி அப்படியா? ஆமா ஜீவா, உள்ள போயிட்டு பாரு என்ன. சரி அண்ணி, போய் பாக்குதேன். இந்த கூட்டத்திலயும் அவ இல்ல. என்ன பண்றது? சரி, கிளம்புவோம். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அண்ணி சொன்ன மாதிரி அவ தான் எனக்குன்னு இருந்தா கண்டிப்பா இந்த முருகனே அவளை எனக்கு கண்ணில் காட்டுவாள். முருகா, ஏப்பா இப்படி என்ன சோதிக்கிற? சீக்கிரமா அவளை என் கண்ணில் திரும்ப காட்டு முருகா. முருகா, ரொம்ப நன்றி முருகா. என் தேவதை என் கண்ணில் காட்டிட்ட. தெய்வ தரிசனம், இது திவ்ய தரிசனம். ஐயோ, இது போதும் முருகா. அண்ணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரி, அவகிட்ட போய் பேசுவோம். இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி கிளம்பி ஓடிட போறா. இல்ல இல்ல, பேசினாதான் ஓடிடுவா. இன்னைக்கு சைலண்டா அவ பின்னாடி போய் அவங்க வீடு எங்க இருக்குன்னு முன்ன பார்த்துட்டு வந்துடணும். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் பொறுமையா அவகிட்ட பேசிக்கலாம். இப்பயும் விட்டுட்டா அப்புறம் மறுபடியும் இவளை எப்ப பாப்பேனோ. ஆமா ஜீவா, கரெக்டு. அவ பின்னாடி போய் ஃபர்ஸ்ட் அவ வீட்டை கண்டுபிடிக்கணும். அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் போல. சாமி அங்கிட்டு போய் எவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் கும்பிடுறாங்க மேடம். சரி, அவ முடிக்கிறதுக்குள்ள நம்ம எழுந்து போயிடுவோம். அந்த பக்கம் போயிட்டு அவ போகும்போது அவ பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். என்னடா ஜீவா இப்படி ஆயிட்ட? சரி, காதல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தான். ஹலோ மக்களே,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த எபிசோட் கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.